ஜெய் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதேபோல 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் இன்று ஒரே கட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. பொதுவாகவே மகாராஷ்டிரா அரசியல் களம் என்பது எப்போதும் பரபரப்பாக காணக்கூடிய ஒரு தளம். குறிப்பாக நாம் சொல்லும்போது அங்கு இருக்கக்கூடிய கட்சிகள் வெவ்வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவதிலேயே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மகாராஷ்டிராவில் நிலவி வருகிறது. வெற்றி பெறுவது ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட்டணியை மாற்றி அமைத்து ஆட்சியை பிடிப்பது ஒரு கட்சியாகவும் இருக்கும். அந்த வகையில்தான் இன்று மகாராஷ்டிராவுடைய தேர்தல், இந்த ஆண்டுக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் 2 கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் 2 மாநிலங்களிலும் என்ன சொல்கின்றன, யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என்றுதான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். பல்வேறு ஊடக நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை நடத்தி இருக்கின்றன. நம்முடைய ஜி நிறுவனமும் இந்த கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக தற்போது தகவல் தொழில்நுட்பம் உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜீனியா AI என்ற முறையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாங்கள் கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறோம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளில் யார் அதிக இடங்களை பெறப்போவது, யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள், அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 6 பிரிவுகளாக பிரிந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். 3 அணி ஒருபுறமும் மற்றொரு 3 அணி ஒருபுறமும் இருக்கிறார்கள். அதே போல பாஜகவினுடைய கூட்டணி மகா யுத்தி என்று அழைக்கப்படுகிறது. பாஜக கூட்டணி 149 இடங்களில் பாஜகவும், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 81 இடங்களிலும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 59 இடங்களிலும் போட்டியிடுகிறார்கள். அதே போல மகா விகாஸ் அகாதி என்ற பெயரில் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கிறது. காங்கிரஸ் 101 இடங்களிலும், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 95 இடங்களிலும், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 86 இடங்களிலும் போட்டியிடுகிறார்கள். இப்படி 2 அணியாக இருக்கிறார்கள். பாஜக தலைமையிலான கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்று மகா யுத்தியா, மகா விகாஸ் அகாதியா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இதுவரை நாம் பார்த்தபோது பாஜகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள் ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை. அந்த வகையில் நம்மிடம் இருக்கக்கூடிய டேட்டாக்களை வைத்து பார்க்கும்போது பாஜக கூட்டணிக்கு அதிகமாக சாதகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில நிறுவனங்கள் மகா விகாஸ் அகாதிக்கு சாதகமாக இருக்கிறது, காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது மகாராஷ்டிரா தேர்தலில். அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு கடினமான நிலைதான் நிலவுகிறது. 2 பேருமே ஆட்சியை பிடிப்பதற்கான சூழல் அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக தலைமையிலான கூட்டணி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா JMM தலைமையிலான கூட்டணியும் அங்கு இருக்கிறது. 2 பேருக்குமே சமமான இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. கருத்து கணிப்பு முடிவுகள் சில நேரங்களில் பொய்யாகலாம். மக்களவைத் தேர்தலில் பல இடங்களில் பாஜக வெல்லும் என்று தெரிவித்திருந்த நிலையில் நிறைய சறுக்கல்களை அவர்கள் சந்தித்தார்கள். அதே போல இந்த தேர்தல் ஒரு மிக முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல். ஒருவேளை மகாராஷ்டிராவில் தொங்கு சட்டசபை கூட அமையலாம். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் 15 முதல் 20% ஓட்டுகளை தங்கள் கைவசம் வைத்துக் கொண்டு 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள். அங்கு நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கின்றன என்ற தகவலையும் நாம் பார்க்கிறோம். அப்படியாக இருக்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது இந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலித்துவிடும். அதே போல குறிப்பாக சரத்பவாருக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டுமே ஆதரவு இருக்கிறது. ஆனால் அவர் 86 இடங்களில் கையில் வைத்திருக்கிறார். இது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையுமா அல்லது பாதகமாக அமையுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. அங்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மக்கள் மனதை கவருமா? தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதலமைச்சர் ஆவாரா அல்லது 149 இடங்களில் போட்டியிடக்கூடிய பாஜக அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பார்களா? தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் எப்படி இருக்க போகிறது மகாராஷ்டிரா களத்தில் என்ற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் தற்போது நாம் பல நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தொழில்நுட்பத்தில் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஜி நிறுவனத்திலிருந்து ஜீனியா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். திரையில் நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 288 இடங்களில் ஜீனியா AI கருத்து கணிப்பின்படி பாஜக தலைமையிலான கூட்டணி 129 முதல் 159 இடங்களை கைப்பற்றும் என்று ஜி நிறுவனம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி
124 முதல் 154 இடங்களை பெறும் என்று எங்கள் ஜி நிறுவனம் கணித்திருக்கிறது. அதே போல மற்றவை 0 முதல் 10 இடங்கள் வரை அதிகபட்சமாக 10 இடங்களை மற்ற கட்சிகள் பெறலாம் என்ற முடிவை ஜீனியா ஏஐ மூலம் நாங்கள் கணித்திருக்கிறோம். பாஜக கூட்டணி 129 முதல் 159 இடங்களை கைப்பற்றலாம். காங்கிரஸ் கூட்டணி 124 முதல் 154 இடங்களை கைப்பற்றலாம். மற்றவைக்கு 10 இடங்கள் செல்லலாம். ஆட்சி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 145 இடங்கள் இங்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் 288 தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் ஜி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி அதிகபட்ச வாய்ப்பு இருப்பது 129 முதல் 159 வரை பாஜகவிற்கு இந்த கருத்து கணிப்பு முடிவு சாதகமாக இருக்கிறது. அதே போல கடந்த தேர்தலில் மக்களவை தேர்தலிலும் ஜி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒத்த கருத்துடையதாக இருந்தன. என்ன தேர்தல் முடிவு வந்ததோ அதே முடிவுக்கு இணக்கமாக கருத்து கணிப்பு முடிவுகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். எனவே இந்த ஜீனியா ஏஐ நடத்தியிருக்கக்கூடிய எங்கள் ஏஐ நடத்தியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி பாஜகவிற்கு சாதகம் மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் என்டிடிவி கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 175 முதல் 195 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணி 85 முதல் 112 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றவைக்கு 1 இடம் முதல் 8 இடங்கள் வரை அதிகபட்சமாக கிடைக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 288 பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் அதிகபட்சமாக என்டிடிவியும் கொடுத்திருக்கிறது, பாஜகவிற்கு சாதகமாக கொடுத்திருக்கிறது. 175 முதல் 195 இடங்களை கொடுத்திருக்கிறது. காங்கிரசுக்கு 85 முதல் 112, மற்றவைக்கு 1 முதல் 8. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் ரிபப்ளிக் நிறுவனம் என்ன வெளியிட்டிருக்கிறது என்றால் பாஜக கூட்டணிக்கு 137 முதல் 157 இடங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கூட்டணிக்கு 126 முதல் 146 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு 2 முதல் 8 இடங்கள் வரை பெறலாம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிபப்ளிக் நிறுவனமும் பாஜகவிற்கு சாதகமான ஒரு நிலையைத்தான் முன்னெடுத்திருக்கிறார்கள். 137 முதல் 157 இடங்கள் பாஜக கூட்டணி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் CNN நியூஸ் 18 தகவலின்படி பாஜக கூட்டணி 154 இடங்கள், காங்கிரஸ் கூட்டணி 128 இடங்கள், மற்ற கட்சிகள் 6 இடங்களை பிடிக்கும் என்று இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை CNN நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இதுவும் பாஜகவிற்கு சாதகமான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. 154 இடங்கள், 128 இடங்கள், 6 இடங்கள். இது தேர்தலுக்கு பிறகாக எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் பீப்புள்ஸ் பல்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவின்படி பாஜக கூட்டணி 175 முதல் 195 இடங்களை பெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணி 85 முதல் 112 இடங்கள், மற்றவை 7 முதல் 12 இடங்களை பெறலாம் என்று பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தலுக்கு பிறகாக பல அரசியல் மாற்றங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் ஏபிபி நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்கிறோம். பாஜக கூட்டணிக்கு 150 முதல் 170 இடங்கள், காங்கிரஸ் கூட்டணிக்கு 110 முதல் 130 இடங்கள், மற்ற கட்சிகளுக்கு 8 முதல் 10 இடங்கள் வரை ஏபிபி நிறுவனம் நடத்தியிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் மேட்ரிஸ் நிறுவனம் என்ன முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அதே போல பாஜக கூட்டணி 150 முதல் 170, காங்கிரஸ் கூட்டணி 110 முதல் 130, மற்ற கட்சிகள் 8 முதல் 10 இடங்களை பெறலாம். எனவே நாம் பார்த்த அனைத்து நிறுவனங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவில் அதிகபட்சமாக பாஜகவிற்கு ஆதரவான ஒரு கருத்து கணிப்பு தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே மகாராஷ்டிரா மக்கள் மீண்டும் பாஜக கூட்டணியை ஆதரித்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தனித்து அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 149 இடங்களில் நேரடியாக பாஜகவை போட்டியிடுகிறது. ஏக்நாத் ஷிண்டே அவரோடு களத்தில் இருக்கிறார். 81 இடங்களில் அவர் போட்டியிடுகிறார். அஜித் பவார் 59 இடங்களில் போட்டியிடுகிறார். எனவே இந்த முறையும் மீண்டும் பாஜக கூட்டணி அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை கைப்பற்றுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் யார் முதலமைச்சர் வேட்பாளராக அங்கு இருப்பார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது. அஜித் பவார் ஏற்கனவே போட்டியில் இருக்கிறார், ஏக்நாத் ஷிண்டே போட்டியில் இருக்கிறார். அதே போல பாஜக தலைமை வேறு யாரையாவது முதலமைச்சராக அறிவிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் அந்த இடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் 149 இடங்கள் என்பது பெரும்பான்மை
பெரும்பான்மைக்கு தேவையான முழு இடங்களையும் பாஜக வெற்றி பெற்றால் ஆட்சி அமைத்து விட முடியும், தனித்தே ஆட்சி அமைத்து விட முடியும். எனவே அதிகமான இடங்களை அவர்கள் மிகுந்த துணிச்சலுடன் 149 இடங்களில் பாஜக தற்போது போட்டியிடுகிறது. எனவே மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து போராட்டத்தை மட்டுமே முன்வைக்கப் போகிறார்களா அல்லது எத்தனை இடங்களில் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள், முதல் இடம் இரண்டாவது இடம் யாருக்கு கிடைக்கப் போகிறது என்று வரும் 23ஆம் தேதி அன்று தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன என்று தெரிந்துவிடும். அதே போல அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் 81. இந்த 81 தொகுதிகளில் ஜி நிறுவனம் நடத்தியிருக்கக்கூடிய ஜீனியா ஏஐ கருத்து கணிப்பின்படி முதலில் ஜி நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பை பார்க்க இருக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 இடங்கள் இருக்கின்றன. இந்த 81 இடங்களில் ஜீனியா நடத்தியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 36 முதல் 41 இடங்களை பெறும் என்று தெரிவித்திருக்கிறோம். அதே போல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி 39 முதல் 44 இடங்களை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இங்கு ஜேஎம்எம் கட்சிக்குத்தான் இருக்கிறது என்று ஜீனியா கணித்திருக்கிறது. அதே போல மற்ற கட்சிகள் அதிகபட்சமாக 3 இடங்களை பெறலாம், 0 முதல் 3 இடங்களை பெறலாம் என்ற கருத்து கணிப்பு முடிவு வெளியாகி இருக்கிறது. ஜி நிறுவனத்திலிருந்து தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஜீனியா நடத்தியிருக்கக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தரவுகளின்படி பாஜக கூட்டணி 36 முதல் 41, ஜேஎம்எம் கூட்டணி 39 முதல் 44, மற்ற கட்சிகள் அதிகபட்சமாக 3 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜேஎம்எம் கூட்டணிக்கு சாதகமாக ஜீனியா கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் என்டிடிவி ஜார்க்கண்ட் 81 இடங்களில் பாஜக கூட்டணி 42 முதல் 47 இடங்களை அவர்கள் கைப்பற்றுவார்கள் என்றும், ஜேஎம்எம் கூட்டணி 25 முதல் 30 இடங்களை கைப்பற்றுவார்கள். மற்ற கட்சிகள் 1 முதல் 4 இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்டிடிவி கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி ஜார்க்கண்ட் மாநிலத்தை கைப்பற்றும். தற்போது ஜேஎம்எம் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறார்கள். 42 முதல் 47 இடங்கள் அதிகபட்சமாக பெற்று பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக என்டிடிவி நிறுவனம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவை தெரிவித்திருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் ரிபப்ளிக் பாஜக கூட்டணிக்கு 39 இடங்கள், அதே போல ஜேஎம்எம் கூட்டணிக்கு 39 இடங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த கருத்து கணிப்பு முடிவின்படி 2 பேருக்கும் ஒரு வலுவான போட்டி இருக்கிறது. எனவே மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்களை யார் கைப்பற்றப் போகிறார்கள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான போட்டி கடினமாகத்தான் இருக்க போகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் CNN News 18 கருத்து கணிப்பின்படி பாஜக 40 இடங்களை கைப்பற்றும். ஜேஎம்எம் கூட்டணி 37 இடங்களை கைப்பற்றுவார்கள். மற்ற கட்சிகள் 4 இடங்களை கைப்பற்றுவார்கள் என்று CNN News 18 தெரிவித்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 81 இடங்களில் 40 இடங்களை பெற்று பாஜக கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகபட்ச எண்ணிக்கை பாஜகவிற்கு சென்றிருக்கிறது. எனவே அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு 44 முதல் 53 இடங்களை தெரிவித்திருக்கிறது. அதே போல ஜேஎம்எம் கூட்டணிக்கு 25 முதல் 37 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். மற்ற கட்சிகளுக்கு 5 முதல் 9 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் ஏற்கனவே அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் நிலைப்பாடு இருந்தது. அதே போல தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும். 44 முதல் 53 இடங்கள் வரை பாஜக கூட்டணிக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணிக்கு 25 முதல் 37 இடங்கள். அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் ஏபிபியில் பாஜக கூட்டணி 39 இடங்கள், ஜேஎம்எம் கூட்டணி 39 இடங்கள், மற்றவை 3 இடங்களை பிடிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே நாம் பார்த்தோம், ரிபப்ளிக் நிறுவனம் நடத்தியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு 39 இருந்தது. ஏபிபி நடத்தியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பும் 39 இருக்கிறது. எனவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு வலுவான போட்டி நிலவும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேட்ரிஸ் நிறுவனம் நடத்தியிருக்கக்கூடிய கருத்து கணிப்பை பார்க்கலாம். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிறுவனம் மேட்ரிஸ் பாஜக கூட்டணிக்கு 42 முதல் 47 இடங்கள், ஜேஎம்எம் கூட்டணிக்கு 25 முதல் 30 இடங்கள், மற்றவைக்கு 1 முதல் 4 இடங்கள். இதுவும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய 2 மாநில தேர்தல்களில் நாம் பார்க்கும்போது பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பழங்குடியின சமுதாயத்தை முன்னேற்றுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாஜக எப்படி அணுகப் போகிறது, அது தொடர்பான கேள்வியும் இருக்கிறது. வெற்றி பெற்றால் அவர்கள் எப்படி அணுகப் போகிறார்கள்? ஏற்கனவே அவர்கள்
அவர்களுடைய வெற்றிக்கு, அவர்களுடைய வளர்ச்சிக்கு பாஜக என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது, அது மக்கள் மனதில் சென்று சேர்ந்திருக்கிறதா என்று இந்த தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும். அதே போல மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய 288 சட்டமன்ற தொகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே இந்த ஜார்க்கண்ட் மாநில தேர்தல், அதே போல மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகள் வரும் 23ஆம் தேதி வெளியாக இருக்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தோம். குறிப்பாக தொழில்நுட்பத்தில் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய ஜி நியூஸ் நடத்தியிருக்கக்கூடிய, ஜி நிறுவனம் நடத்தியிருக்கக்கூடிய ஜீனியா ஏஐ கருத்து கணிப்பு முடிவுகளையும் பார்த்தோம். தொடர்ந்து 23ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளையும் நேரலையில் பார்க்கலாம். நன்றி.